எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்கள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 23/4/2025 புதன்கிழமை, உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வாஸ்து நாள், சுபமுகூர்த்தம், அற்புதமான ஒரு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி மதியம் 12:14 வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய யோகம் 2:52 வரை சுப்ரியம், பின்பு பிராமிய யோகம். இன்றைய கரணம் 12:48 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம், பூச நட்சத்திரம். கடகராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரன், சனி. இந்த நாளுக்கான விசேஷ அமைப்புகளை பார்ப்போம். புதன்கிழமை, விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 10ஆம் நாள். வாஸ்து இந்த நாள் ஏன் இவ்வளவு விசேஷம்? நிச்சயமாக வாஸ்துவை சரியாக புரிந்து கொண்டு வாஸ்து நாளில் ஒரு பூமி சம்பந்தப்பட்ட பணியை செய்தோமானால், ஒரு கூடு, நம்முடைய கூடு அமைப்பதற்கான, வீட்டை கட்டுவதற்கான முறையை செய்தோமானால் கண்டிப்பாக 100% வெற்றி அடைகிறது. இப்போ வாஸ்துவே இல்லாத கட்டின வீடெலாம், வாஸ்து பூஜை போடாத வீடெலாம் நல்லா இல்லையான்னா இருக்கலாம். அவங்க தசா புத்தி நேரம் நல்லா இருக்கவரெலாம் அது சரியா இருக்கும். திரும்ப அந்த வீடு அவங்களுக்கு நரகமா மாறிடும். புரியுதுங்களா? அதனாலதான் அந்த நேரத்தை கணக்கிட்டு வாஸ்து முறைப்படி பூஜை செய்து ஆரம்பிக்கின்ற எத்தனை பணியுமே ரொம்ப சிறப்பா இருக்கும், ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். புரியுதுங்க? அதனால இந்த நாளை பயன்படுத்துக்குங்க. புரியுதுங்களா? ஓகே, இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி தனஸ்தானத்தில், தனஸ்தானத்துக்குரிய அதிபதி லாபஸ்தானத்தில். ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு வரவுகள், பண வரவு இன்று மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சற்று எச்சரிக்கை தேவை. நோய்த்தன்மை காட்டுகின்ற அமைப்பு. உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக கையாளணும். இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு தவிர்த்துருங்க. ஏன்னா மசாலா கேட்குது, நீங்கள் மசாலா கம்மி பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா காரம் வகையை தவிர்ப்பது மிக நலம், உடலுக்கும் நலம், உள்ளத்திற்கும் நலம். கவனம், எச்சரிக்கை. மிதனராசி அன்பர்களே, மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான ஒரு நாள். ஒரு லாபங்கள் உங்களுக்கு குவிக்கின்ற அமைப்பு. நீங்க நினைச்ச இடத்துல ஒரு சீட்டு கிடைச்சி ஒரு விஷயத்தை படிக்கிற அமைப்பு. ஒரு பேரானந்தம், பெருநிலை. இந்த இறை பக்தியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, லாபங்கிற அமைப்பு உங்களுக்கு இன்று செயல்படுது, நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் எப்படி சொல்றேன்னா, ஏமாந்துருவீங்க, கவனமா இருங்க.
நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைன்ல பொருள் வாங்குறது, இல்லை ஆன்லைன்ல பணம் கட்டுறது, ஒன்று போட்டால் 2 வரும்னு சொல்றது, இல்லை ஒரு ஏதோ ஒன்று விஷயத்துல போய் லோன் வருது 1000 ரூபாய் கட்டுங்கன்னு அமுச்சிட்டு லோன் பண்றது, இந்த மாதிரி சில தேவையற்ற முறையில பயன்படுத்தி மாட்டிப்பீங்க. கவனம் தேவை. ஈகை குணம் காட்டு, ஏமாந்திராதே, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். வேற எதுவும் கடகத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. கடகராசி அன்பர்களோட குணாதிசயம் அப்படிதான் இருக்கும். அன்பா பாசமா நட்பா இருப்பாங்க. சில்லறை வேணா சில்லறை வேணான்னு விட்டு வந்துருவாங்க. திரும்ப போய் கேட்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மை அமைப்பு அவங்க கிட்ட இருக்கு. அதனால அதை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு செலவுகள் அதிகப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு செலவுன்னா எப்படி அப்படின்னா, செலவு தானக்கான செலவு, அடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கான செலவு. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் வாங்கி வைக்கிறது, இருக்கிற பொருளையே வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பாருன்னா சிம்மத்துக்கு தான் இருக்கும். இருந்தாலும் இன்னொன்று வாங்கி வச்சுக்குமே. தேவையற்ற செலவுகள் செய்யறது. நம்ம அவங்க கிட்ட பணியாட்கள்லாம் நிரந்தரமா செய்ய மாட்டாங்க, அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. சிம்மராசி பணியாளர்கள் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. விசுவாசம் குறைவானவங்க. விசுவாசம் குறைவானா அவங்களே கர்ஜிக்கக்கூடிய தன்மை உடையவங்க. அவங்களே எல்லாத்தையும் ஆளுமைப்படுத்துகின்ற ஒரு தன்மையில் இருக்கும். எங்க போய் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது? அங்க இருந்தா இவங்க தான் ராஜா மாதிரி இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் தன்மையா நடந்துப்பாங்க இவங்க கிட்ட. அந்த மாதிரி அமைப்பு சிம்மத்திற்கு உண்டு. ஆனால் செலவுகள் உண்டு, கவனம் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் நீங்க சாதனை பல புரிந்து உங்களை யாரும் தெரியாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துக்கு அடையாளம் காட்டிடும். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும். நாமளா இது நம்மிடமா இவ்வளவு சக்தி இருக்கின்றது என்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அதனால அந்த சக்தி பெற்று சாதனை படைக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இன்று. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம கஷ்டப்படுவீங்க. அதனால தேவையில்லாம கோபம், சர்ச்சைகள். இந்த கோபமே எப்படி வரும் தெரியுங்களா? கோபம் வருவதை தெரிந்து கொண்டால் கோபம் வராம பாத்துக்கலாங்க. நாம நினைச்ச வேலை நடக்கலன்னா மட்டும்தான் கோபம் வரும். புரியுதுங்களா? அப்ப அந்த ஏன் அவ்வளோ எதிர்பார்ப்பு? நடக்கட்டுமே அப்படின்னு விட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு குழப்ப மனநிலையிலே இருப்பீங்க. வர வேண்டியது வரல, தர வேண்டியது தரல, கொடுக்க வேண்டியது கொடுக்கலாம், நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல. கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிக்கல்கள், ஒரு தடுமாற்றம், ஏமாற்றமும் உண்டு. கவனம், எச்சரிக்கை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். விரை செலவு உண்டு. தொழிலில் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவினர்கள், தாய் வழி உறவினர்கள், அதாவது மொத்தமா சொல்ல போனா ஒரு சொந்தக்காரங்க கிட்ட அமைதியா இருந்தா போதும். எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. நீங்க மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாதவங்க தனுசும் ஒருத்தர். ஏன்னா திரும்ப திரும்ப அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இதை அனுபவிச்சாதானே அடுத்து அனுபவிக்க முடியும். ஒரு பிளேட் சாதம் இருக்கு, அதை கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சாதானே அடுத்து வைக்கிற சாதத்தோட விஷயம் தெரியும். இங்க ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்கு காலை வச்சிருவீங்க. அதனாலே மாட்டிப்பீங்க. சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. தற்சமய காலகட்டம் உங்களுக்கு அதுதான் சொல்லுது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு வெற்றி, பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிடுறீங்க. அந்த வெற்றி உங்கள் வாசலில் நிற்கும். அதாவது வெற்றி வாசல்ல நிற்குமா? என்ன சொல்றீங்க? ஆமா, மகரம்லாம் டாப் கிளாஸ், ஹையஸ்டுக்கு போறீங்க. புரியுதுங்களா? ஒரு பேர் சொல்லும் அளவிற்கு, அதை சொல்ல ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்தையும் புதுசா மாத்திடுவீங்க. ஆனா தற்பெருமையை விட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இவ்வளவுதான், சிம்பிள். தன் கர்வம் கூடாது. அது இல்லாம தான் நீங்க மகரத்தை பொறுத்த மட்டும் சூப்பர். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கும்பராசி மாணவ கண்மணிகள், அல்லது அடுத்து மேற்படிப்பு போறவங்க, புதுசா தொழில் தேடிக்கிட்டு இருக்க தொழிலாளர்கள், அல்லது புதிய முதலீடு போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நீர் சம்பந்தப்பட்டது அல்லது வளர்ப்பு சம்பந்தப்பட்டது. அது வளரணும் அந்த விஷயம். ஒரு உயிரினங்கள் கூட வளர்க்கலாம் கும்பத்தை பொறுத்தவரை. ஏன்னா அவங்களே அமைதியானவங்க. அந்த அமைதியானவங்களுக்கு ஏற்ற மாதிரி
ஒரு விஷயத்தை தொடும்போது ஜெயிச்சிருவாங்க. கும்பம் பாராட்டு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ், நன்மை எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். ஏன் வரும் அப்படின்னா நாட்கள் அப்படி இருக்கு, காலங்கள் உங்களுக்கு கோள்கள் அப்படி இருக்கு. குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூப்பர், அடுத்த ரேஞ்சுக்கு போயிடலாம். 7 சனியெல்லாம் பத்தி நீங்க ஒன்றும் போய் தேவையில்லை. மீனத்தை பொறுத்தவரையிலும் சென்றது, வீடு விட்டு சென்றது அத்தனையும் வீடு திரும்பி வரும். பொருளாதாரம் ஏற்றம். உங்களுக்கு யாரெல்லாம் பகையோ அவங்க நட்பு. நீங்க தானே நட்புன்னா உடனே போய் நின்றுவீங்களா? அதனால நட்புகள் பெருகும், வளர்ச்சிகள் கூடும். ஒரு அற்புதமான அமைப்பு. வாழ்க்கையில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். புரியுதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.